கிபலோயா திட்டத்துக்கு எதிராக தமிழரசு கட்சி தலைமையில் முன்னெடுக்கப்படவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகளும் பங்கேற்குமா என பொது அமைப்புகளின் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த திட்டத்தை எதிர்ப்பதற்கான காரணங்கள் தொடர்பில் தமிழ் கட்சிகள் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொது அமைப்புகளுக்கும் தமிழ் கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் பொழுதே இவ்வாறான கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது எங்களுக்கு சகல தூதரங்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுங்க. சகல கட்சி தலைவர் சைன் பண்ணி தமிழ் தரப்புல அவ்வளவு கட்சி தலைவர்கள் சைன் பண்ணுங்க. சைன் பண்ணாதான் இந்த போராட்டமே வெற்றி அடையும். நாங்க தனித்து இயங்கி இவ்வளவு அடுத்து ரெண்டு வாரத்துக்கு காரணம் அந்த மக்கள்கிட்ட வரும்பத்தான் தனித்து இயங்கிதான் இவ்வளவு காலத்துல வந்தீங்க. ஆகவே எல்லாரும் பொது பிரச்சனைக்கு சேர்ந்து எல்லாரும் கூட்டா ஒரு அணிக்க விடுங்க. எல்லா கட்சி தலைவரும் சைன் பண்ணுங்க. 30 பகிரங்கமா அந்த கட்சி பேருக்கு அப்புறம் அணிக்க சகல கூடுதல் பிரச்சனை இருக்கு. நாங்க போராட்டம் தயார் செய்து அதை வந்து மக்கள்கிட்ட கோரிக்கை கேளுங்க. குடும்ப சார்ந்த சந்தர்ப்பம் அந்த விஷயம் சம்பந்தமாக காட்சிகள் அந்த கூட்டம் நடந்தால் அதுக்கான கேட்கப்பட்ட கேள்விகளும் நீங்கள் சொன்னீங்க. அதுல இருந்து நான் புரிந்து கொண்டது இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். திட்டத்தை எதிர்க்கு ஆனா திட்டத்தை சில நடைமுறைகளை மாற்றத்தை கொண்டுதான் வரும். அதான் நீங்க இங்க தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். போராட போறோம் என்ன சொல்லி போராடப்போம் திட்டமா நாம போராடப்போம் இல்லையே. அப்ப எல்லாரும் போராட்டம் பத்தி கட்சி என்னத்துக்காக போராட்டம் இல்ல இந்த போராட்டம் திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதான் நான் வழங்கப்பட்டது இல்ல. இந்த திட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு சிங்கள மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. ஏன் இந்த திட்டத்தை தான் எங்களுக்கு பாதகமா இருக்கு. திட்டத்தை மாற்றி வடிவமைங்க. இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு இல்லை. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல மாற்றத்தை கொண்டு வாங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை. அந்த திட்டத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம் 200 குடும்பமாக எங்களுக்கும் அந்த அனுகூலங்கள் கிடைக்கும் என்று சொன்னால் நாங்கள் திட்டத்தை ஏற்கிறோம்.